90s கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதை ஒத்துக்குவாங்க. நம்மளுக்கு பொழுதுபோக்குன்னு என்ன இருந்தது அப்படின்னா அது சினிமா மட்டும்தான். அந்த சினிமாவை விட்டோம் அப்படின்னா டிவி, தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள். அப்படி நம்மளோட 90s கிட்ஸ் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிறைய தொகுப்பாளர்களை பார்த்துருக்கோம். அவங்களோட தமிழ் உச்சரிப்பாகட்டும், அவங்க தொகுத்து வழங்குற விதமாகட்டும் அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கும் அவங்கள பார்த்தா கூட அடடா இவங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம மனசில் நீங்காக இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி 90s கிட்ஸை மனசில் நீங்காக இடம் பிடிச்ச டிவி பிரபலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம முதல்ல பார்க்க போகிறது செய்தி வாசிப்பாளரான நிர்மலா பெரியசாமி. வணக்கம். வணக்கம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லால மொத்த தமிழகத்தையும் கட்டி போட்டவங்க. நமது மன்னிவல்காரர்கள் விரட்டி அடிக்கப்படும் வரை கார்கில் பகுதியில் இந்தியா ராணுவ செய்தினா இப்படித்தான் வாசிக்கணும்னு சோபனா ரவி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சிரிச்ச முகத்தோட ஜாலியாகவும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணது இவங்க தான். இவங்களுக்காகவே சன் டிவியில் ஒளிபரப்பாகிற செய்தியை எதிர்க்கட்சி தலைவரான ஜெயலலிதா அம்மா கூட பார்த்துருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய டிவி பர்சனாலிட்டி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி அப்படிங்கிறது ஜஸ்ட் அ நேமுங்க. பெப்சி உமா அப்படிங்கிறது தான் 90s கிட்ஸோட எமோஷனே. எந்த ஒரு துறையானாலும் நீங்கள் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். வியாழக்கிழமை நைட்டு 8:30 மணி அப்படின்னாவே செம்ம ஜாலியாகிடுவோம் 90s கிட்ஸ். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம பெப்சி உங்கள் சாய்ஸ் பார்க்கறதுக்காகத்தான். ஒரு இன்ப அதிர்ச்சி உங்க எல்லாரையுமே அதிர வைக்க போகிற அழகு தேவதை ஐஸ்வர்யா ராய் உங்களுக்காக உங்க சன் டிவில வந்தா அது இன்ப அதிர்ச்சி தானே. ஒரு தொகுப்பாளருக்காகவே அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பல வருஷம் இது ஒரே தொகுப்பாளர் வச்சு அந்த நிகழ்ச்சி ஓடிய பெருமை பெப்சி உங்கள் சாய்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி டிடி, பிரியங்கான்னு பல பேர் வந்தாலும் நம்ம மனசில் என்றைக்கும் இருக்கக்கூடிய டிவி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது பெப்சி உமா மட்டும்தான். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய டிவி பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயசாரதி. பெப்சி உமாக்கு வியாழக்கிழமை 8:30னா இவருக்கு திங்கக்கிழமை 8:30. சிவகங்கை எபிசோட் முடியும் போது அடுத்த வாரம் உங்களை இந்தோனேஷியால சந்திக்கிறேன்னு சொன்னோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம் இந்தோனேஷியாவோட தலைநகரம் ஜகார்த்தா. லெட்ஸ் ஸ்டார்ட் தி பியூட்டிஃபுல் எபிசோட் ஆன் இந்தோனேஷியா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரா சுத்தி காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியோட ஜாலியா இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை டெலிகாஸ்ட் பண்றதா இந்த ஷோவே. ஒரு கெமிக்கல் ட்ரேடிங் கம்பெனில வேலை. ஒவ்வொரு ஊராக போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது இந்த காலத்தில் ஃபேமஸ்னா அப்போ ஃபேமஸ் நம்ம விஜயசாரதியோட நீங்கள் கேட்ட பாடல். அதுலேயும் முக்கியமாக இவர் ரிவர்ஸ்லேயே நடந்து போய் பேசுவார் பாருங்க, அதுதான் சூப்பர் டூப்பர் ஹைலைட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றதுன்னு பாட்டு கேட்க போறீங்க? ஓகே. சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 மூவிஸோட தொகுப்பாளர் சுரேஷ் பற்றி தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். கணீர்னு பேசக்கூடிய குரல் தான் இவருக்கு பிளஸ்ஸே. ஒரு படத்தை பற்றி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேர்டில் அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு பாருங்களேன். இதை பார்க்கவே ஏகப்பட்ட வியூவர்ஸ் இருந்தோம். அப்போ கார்த்தியால அவமானப்பட்ட சந்தானத்தின் நகைச்சுவை சரவெடி, சகுனி சுவாரஸ்யம். ஒருவேளை இவங்க ஜோசியக்காரியாக இருப்பாங்களோ அப்படின்னு பல பேரை டெய்லி காலையில் ராசிபலன் தத்ரூபமாக சொல்லி கவர்ந்த விஜய் விஷால். மேஷராசினியர்களே, இந்த அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் பச்சை அப்படின்னு இவங்க சொல்கிறத நினச்சா இன்னைக்கும் அது கூஸ் பம்ப் மொமெண்ட் தான். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய டிவி பர்சனாலிட்டி ரத்னா. இவங்க ஒரு நியூஸ் ப்ரெசென்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளினியும் கூட. பிரபல செய்தி வாசிப்பாளர் சோபனா ரவி மூலியமாக தான் இவங்க அந்த நியூஸுக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் சோபனா ரவி லைவில் நியூஸ் வாட்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இருமல் வர பாதிலேயே அவங்க எந்திரிச்சு போக மீதி பாதியை தத்ரூபமாக என்ன இருந்ததோ அதை அப்படியே படித்து கம்ப்ளீட்டும் பண்ணி பாராட்டியும் பெற்றிருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்க சன் டிவியில் வேலை வாய்ப்பு கிடச்சி இன்னைக்கு வரைக்கும் சன் டிவியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க நியூஸ் வாசிக்கிறது தவிர இவங்களோட திரை விமர்சனம் பார்க்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. வணக்கம் நேயர்களே. வெள்ளிக்கிழமை நைட் 8:30 மணி ஆனாலே இவங்களை பார்க்க டிவி முன்னாடி ஆஜர் தான். புண்ணியன் இந்த அந்நியன். நீங்கள் பாட வேண்டிய பாடல் குரில் இல்லை நெடில்னு அவரோட இலங்கை தமிழ்லேயே தொடர்ந்து 16 வருஷத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு அப்துல் ஹமீத். முதலாவது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கார்த்திக். பிரபல பாடகராக இருக்கும் கார்த்திக் அறிமுகமானது இந்த நிகழ்ச்சியில தான். காலேஜ் பசங்களோட இளமை துள்ள ஜாலியாக அரட்டை அடித்த நிகழ்ச்சி தான் இளமை புதுமை. இதோட ஃபஸ்ட்டு சீசனை ஸ்வர்ணமாலியா தொகுத்து வழங்கினாங்க. அதோட 2வது சீசனை அர்ச்சனா தொகுத்து வழங்கினாங்க. இன்னைக்கு சூப்பர் மாம், சரிகமப்பா, பிக் பாஸ்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சனாவுக்கு அறிமுகமே இளமை புதுமை தான். இவங்க சிட்டி பாபோட சேர்ந்து காமெடி டைம்ல அழைச்ச அலைப்பறைகள் சூப்பர். விஜயலட்சுமி ஐயாசாமி சென்னையில மாமா இருக்கிறாரு. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஹார்லிக்ஸ் சப்தஸ்வரங்கள். ஏவி ரமணன் அவர்களுடைய அந்த சப்தஸ்வரங்களை மறக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் சரிகமா பார்க்கலாம். இதுதான் முன்னோடி. 2 1 2 3 4. சப்போஸ் ஒன்ன காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கோனா என்ன சொல்வா. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி டப்பிங் ஆர்டிஸ்டான சின்மை அறிமுகமானது இந்த நிகழ்ச்சியில தான். இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 ரவுண்ட்ஸையுமே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பார் ரமணன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 3வது ரவுண்டு தான் ரொம்ப ஹைலைட்டே. ஒரே பாடலை 3 விதமாக பாட வைப்பாங்க. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முதன்முறையாக சன் டிவியில் சூப்பர் குடும்பம் டாப் 10 மூவிஸ்னு ஆரம்ப காலத்தில் பண்ணாலும் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒரு வார்த்தை 1 லட்சம் சொல்லி நம்ம மனம் கவர்ந்த ஜேம்ஸ் வசந்தன். அதுக்கப்புறம் வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சியில் காலையில் வரக்கூடிய சுகிசுவம், இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய சுவாமிநாதன், தினம் ஒரு திருக்குறள் சொல்லும் சாலமன் பாப்பையாவன் இன்னும் கொண்டாட தவறுனதில்லை. காலை வணக்கம் தான் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். எந்த சேனலில் முதல்ல நியூஸ் போடுறதுன்னு சொல்லி இப்போ நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அப்பெல்லாம் போன வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்ன நம்மளோட சுகைலுக்கு பாராட்டுகள். சென்ற வார உலகம் நிகழ்ச்சி மூலமாக ஜெயா டிவியில் வந்த பாஸ்கியோட அரிகிரி அசம்பிளி, விஜய் டிவியில் யூகி சேதுவோட நயாண்டி தர்பாரெல்லாம் இவ்வளவு காமெடி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போக முடியுமான்னு ஆச்சரியப்படுத்துச்சு. கண்ணாடி போட்டு ஓரமாக நிற்கிறாரே, இவரை பார்த்தா யாருன்னு தெரியுதா? இவர் பெரும்பாலான இடத்துல இவரோட முகத்தை காட்டியிருக்கவே மாட்டார். ஆனால் இவரோட குரல் 90s கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் 2K கிட்ஸ் வரைக்கும் பயங்கர ஃபேமஸ். அந்த குரலை நீங்களே கேட்டு பாருங்களேன். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக சுத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம். இந்த காந்த குரல் இன்னைக்கு வரைக்கும் சன் டிவியில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இவரோட பேர் பூரன் கந்தசாமி. இவரோட முகத்தை அவர் வெளியே காட்டினதே இல்லை. நாதஸ்வரம் மெகா சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 1000வது எபிசோட் நேரடி ஒளிபரப்பு செஞ்சு கின்னஸ் சாதனை செஞ்சது. அப்போ தான் முதல் இவரோட முகத்தையே தொலைக்காட்சியில் காட்டினார். இந்த குரலுக்கு யாரெல்லாம் ஃபேன்ஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வரும் செவ்வாய்க்கிழமை தீபாவளி அன்று மாலை 6 மணிக்கு அஜித், அர்ஜுன், த்ரிஷா நடித்த மங்காத்தா மெகா ஹிட்டான தீபாவளி சிறப்பு திரைப்படம் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். தமிழ் திரையுலக பிரபலங்கள் கூட நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு.